ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு ஒரு தமிழ் படத்தை பார்த்துருக்கோம். கௌதமன் மிகச்சிறந்த படத்தை பண்ணியிருக்க. அப்பாவும் பையனும் போட்டி போட்டு நடிச்சிருக்கீங்க. பையன் கொஞ்சம் அப்பா கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணியிருக்கான். ரொம்ப சிறப்பான படம். அதாவது வந்து திரைப்படங்கள் வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லாமல் அது மக்களுக்கானதாக இருக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தோட இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்குது. நான் முதல்ல வந்து இது படம் பார்க்க வரும்போது ஒரு ஒரு ஜாதி சங்கத்தை வளர்த்த ஒரு ஒரு சங்க தலைவரோட படமாக இருக்கும் அப்படிங்கிறத அப்படி எண்ணத்தில் தான் அந்த படம் பார்க்க வந்தேன். ஆனால் படம் பார்த்த பிறகு வந்து இது மொத்த தமிழரையும் ஒன்றிணைக்க முயற்சிக்கின்ற ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் வந்து கௌதமனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அவர் என்கிட்ட கொஞ்ச நாள் உதவியாளராக இருந்தார். அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. பரவாயில்ல, நம்ம உதவியாளராக இருந்தார், அதை நம்ம சொல்லி சந்தோஷப்படுறதுக்கு ஒரு சிறந்த படைப்பாக அந்த படம் இருக்குது. எல்லாத்தை விட வந்து இந்த படத்தோட வசனங்கள் வந்து தீப்பொறி பறக்குது. அது வந்து பாலமுரளிவர்மன் வந்து அது மிகச்சிறந்த வசனங்கள் எழுதியிருக்காரு. ஒரு வசனமும் வந்து அது வசனம் இல்லை, தமிழ்நாட்டுக்காக கொடுக்கப்பட வேண்டிய குரலாக அது வந்து இது வந்து சோரம் போகாமல் இருக்கிறது வந்து ஒரு பெருமை இல்லை, அது தமிழரோட அறம் அப்படிங்கிற போது சோரம் போகாமல் இருக்கிறதே ஒரு பெருமையாக நினச்சிடலாம் சொல்லாதீங்களா, அது நம்மளோட அறம்டாங்கிற போது இது மாதிரி நூற்றுக்கணக்கான வரிகள் வந்து இதயத்தை வந்து தைக்குது, நம்மளை வந்து அவமானப்பட வைக்குது. அதாவது வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம சுற்றி நடக்குது. முன்னேற்றங்கிற பேரில் நம்மளுடைய வளமும் நிலமும் எப்படி நம்மகிட்ட பறிக்கப்படுது. அது நம்ம பக்கத்தில் இருந்து அதை கண்டும் காணாமல் வந்து நம்ம கண் முன்னாடியே எல்லா கொடுமையும் நம்ம கண் முன்னாடியே நடக்குது. அதை திரையில் பார்க்கும்போது மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் தருது. ஆனால் வந்து இது ஒரு மிகச்சிறந்த முறையில் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆயிடாமல் ஒரு திரைப்படமாக வந்து அழகாக வந்து ஒரு குடும்பம், காதல், வீரம், அதில் சோதனை, வேதனை, இது எல்லாத்தையும் கலந்து சட்டத்தை மதித்து சட்டத்தை எதிர்த்து ஒரு குடிமக்களுக்கு என்னென்னலாம் உரிமை இருக்குங்கிறத வந்து ஒரு சரியான விதத்தில் அது கொடுத்து ஒரு இது வந்து ஒரு ஜாதியை ஆதரிக்கிற படம் மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிறது எனக்கு பயம் இருந்தது. ஆனால் படம் பார்த்த பிறகு அந்த பயம் எனக்கு சுத்தமாக போயிடுச்சு. இது ஜாதியை ஆதரிக்கிற படம் இல்லை, ஒரு தமிழ் மக்களை, தமிழர்கள் அனைவரையும் ஜாதியெல்லாம் மீறி நம்ம தமிழராக ஒன்றிணைங்கிற வந்து மிகப்பெரிய நோக்கத்தோடு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த படத்தை உருவாக்கி அனைவருக்கும் எல்லாருமே இதில் வந்து சரண்யாவிலேருந்து, பொன்வண்ணன்லேருந்து, கௌதம்லேருந்து, அவரோட மகன்லேருந்து, மன்சூர் அலிகான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு மிகச்சிறந்த கேரக்டர் நடிச்சிருக்காரு. வந்து ரொம்ப வந்து இதயத்தை போய் சொல்கிற அளவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து ரெட் கிங்ஸ்லி வந்து பார்த்தாவே சிரிப்பு வர கேரக்டரு. ஆனால் அவரை வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வந்து அவரை வச்சு அழ வைக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருக்கிற டைரக்டர் வந்து மிக பிரமாதமான திரைப்படத்தை உருவாக்கியிருக்கார். இது மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம். உண்மையாகவே இந்த திரைப்படத்தை நம்ம ஆதரிக்கலைன்னா பிற்காலத்தில் நம்ம வந்து வருத்தப்பட வேண்டியிருக்கோம். நம்ம இனம் வந்து எழுந்து நிற்க, நம்ம தமிழர் குரல் வந்து ஒழிச்சு நிற்க ஒரு திரைப்படம் உருவாகிருக்கு. இதில் அது சரியில்லை, இது சரியில்லை அப்படி மாதிரி வந்து குறைகள்லாம் சொல்லாமல் இந்த படம் நமக்கான படம், நம்மள சேர்ந்த ஒருத்தர் இந்த படத்தை எடுத்திருக்கா, அது நமக்கான படத்தை உருவாக்கியிருக்கான்னு தான் நம்ம வந்து சொல்லணுமே தவிர அதில் அங்கங்கே சிறு சிறு குறைகள் இருக்கலாம். ஏன்னா வந்து கௌதமன் முதன் முறையாக வந்து ஒரு இயக்குனராக மட்டும் இல்லாமல் நடிகனாக உருவாக்கிறார். வந்து அதில் வந்து சின்ன சின்ன முதல்ல வரும்போது மெதுவாக வந்து அந்த படத்தில் வந்து ஒரு காட்சியில் தோன்றி கொஞ்சமாக வந்து அவர் வந்து ஐக்கியமாகறாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு புதுமுகங்கிற ஒரு வந்து மறைஞ்சு போய் எனக்கு சில இடங்களை பார்க்கும்போது விஜயகாந்தை காப்பி அடிக்கிறாரோ ஒரு ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த நடை, அந்த கண், அது எல்லாமே வந்து விஜயகாந்த் சார் வந்து எனக்கு நினைவுபடுத்துச்சு. அது காப்பி அடிக்கிறான்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு நிறமும் உடலும் அது மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறதால எனக்கு வந்து அதனால் அது மாதிரி தோணு இருக்குது. அது உண்மையாகவே வந்து எல்லாருமே மிகச்சிறந்த உருவாக்கியிருக்காங்க. அது மாதிரி பாடலும் இசையும் வந்து பின்னணியும் வந்து ஒளிப்பதிவும் தொழில்நுட்ப துறையிலும் வந்து ரீதியாகவும் இந்த படம் மிகச்சிறந்த படம். கௌதமனுக்கு இது ஒரு சிறந்த திரைப்படம், தமிழர்களுக்கு இது ஒரு சிறந்த திரைப்படம், தமிழர்களுக்காக உருவாக்கிய ஒரு திரைப்படம் அப்படின்னு நான் சொல்லலாம். நன்றி, வாழ்த்துக்கள் கௌதம். வாழ்த்து. தேங்க்யூ. நம்ம கூட
சமகாலத்தில் வாழ்ந்த ஒருவருடைய வாழ்க்கையை திரைப்படமாக்கும்போது அதில் எவ்வளவு கடினம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என் தம்பிக்கு அது ஒரு பயிற்சி இருக்குது. இதுக்கு முன்னாடி எங்களோட ஐயா வீரப்பனார் அவர்களை பற்றி ஒரு நெடுந்தொடராக சந்தனக்காடுன்னு எடுத்தார். அதுவே அதை எடுக்கும்போது எப்படி கொண்டு வருவார்னு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஒரு பயமும் இருந்தது. ஒவ்வொரு பகுதியும் அது நெடுந்தொடர் மக்கள் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு பகுதியாக வரும்போதும் மிக நிறைவாக எதிர்பார்ப்போடு அதை படைச்சிருந்தார். அதில் படைத்த படைப்பாளி என் தம்பி கௌதமம், இது என் தம்பி பாலமுரளி, இதெல்லாம் ஐயாவை நடித்த தம்பி ராஜா, எல்லோரும் இருக்காங்க. கடல் தாண்டி பல்வேறு நாடுகளில் அது பார்க்கப்பட்டு பாராட்டப்பட்டது. எல்லாத்துக்கும் மேலே எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் அதை பற்றி பேசி கொண்டிருக்கும்போது, நேரம் கிடைக்கும்போது நான் அதை பார்க்குறேன், ரொம்ப சிறப்பாக வந்திருக்குன்னா அப்போ நான் தம்பியை பற்றி குறிப்பிட்டு பேசினேன். அப்புறம் அதை முழுக்க பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்குன்னொன்னா அப்போ நான் இங்கேருந்து வந்து வாங்கி அதை அனுப்பி வச்சேன். போர் சூழல், நேரம் கிடைக்கும்போது முடிஞ்சால் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு இருந்த ஆர்வம் அதில். அதே மாதிரி இதுவும் ஒரு நம்மளோடு வாழ்ந்த ஒரு மகத்தான மனிதனுடைய வாழ்க்கை. எங்கள் அண்ணன் காடுவெட்டி குரு, எங்கள் அண்ணங்கிறதுல எங்களுக்கு ஒரு பெருமை. அது எல்லாரோடவும் மிக நெருக்கமாக அன்பாக பழகக்கூடியவர். அதில் என்னோடவும் அதே அன்போடும் பாசத்தோடும் பழகியவர். பாட்டாளி மக்கள் கட்சியில் எங்கள் ஐயாவுடைய பாசத்திற்குரிய, அன்பிற்குரிய, நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதியாக இருந்தும் கூட எங்களைப் போல சின்ன தம்பிகளிடத்தில் ரொம்ப அன்பு காட்டக்கூடியவர். அடிப்படையில் அவருக்கு தமிழ் மீது, தமிழ் பேரினத்தின் மீது பெரும் பற்று. அண்ணன் செல்வமணி அவர்கள் குறிப்பிட்ட போது காடுவெட்டி குரு அப்படின்னாலே ஒரு வன்னியர் சங்கத்தின் தலைவர், அவர் ஏதோ சாதியவாதி அப்படி தான் பார்ப்பாங்க. அதை கடந்து அவருக்குள்ளே இருக்கிற மானுடம், அவருக்குள்ளே இருக்கிற ஈரம் அசாத்தியமானது. தமிழ் பாதுகாப்பு இயக்கம் தொடங்கும்போது அதன் தலைவராக எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களை வைத்து, தம்பி இருக்கட்டும் நம்ம எல்லாம் இருந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் வேலை செய்யணும்னு செய்தது தான் எங்கள் ஐயா மருத்துவர் அவர்களும் எங்கள் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களும். வட மாவட்டங்களில் அதிகமாக அண்ணல் அம்பேத்கர் சிலையை திறந்ததில் வரலாறு மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. எங்கள் ஐயா மருத்துவரும் எங்கள் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களும். 100 சிலை. உங்களுக்கு அதெல்லாம் பக்கத்தில் இருந்து நாங்கள் பார்த்தவங்கங்கிற முறையில் சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஆள் கருப்பாக பார்க்க ஒரு முரட்டாள் மாதிரி தெரியும். மிக மெல்லிய, மிக ஈரமான மனதுள்ளவர். அதை என் தம்பி ஒரே உரையாடலில் சொல்லிட்டான். வீரமாக இருக்கிறது மட்டும் படையாச்சி இல்லைடா, அறமாக இருக்கிறவனும் ஈரமாக இருக்கிறவனும் படையாச்சின்ட்டு ஒரே உரையாடலை தம்பி சமுத்திரக்கனி சொல்கிற மாதிரி எடுத்துட்டாங்க. அரசியலை துண்டிச்சிட்டு, அவருடைய அரசியலை துண்டிச்சிட்டு தனி மனிதனாக குரு என்கிற ஒரு மனிதன், அவர் இந்த மண்ணின் மக்களினுடைய சமத்துவத்திற்கு, சாதியே ஏற்றதாழ்வுகளை கடந்து தமிழ் சமூகம் ஓர்மைப்படணும்னு நின்னதற்கு சான்று இந்த படம். அவர் எப்படி நின்னார், மண்ணின் நிலத்தை, வளத்தை வெளி முதலாளிகள் சுரண்டி கொடுக்க அனுமதிக்காமல் எப்படி போராடினாருங்கிறதுக்கு இந்த படமே ஒரு சான்று. அது அவரை முழுக்க சொல்லிட்டாருன்னு சொல்ல முடியாது. அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு துளியை மிக நேர்த்தியாக
ஒரு எங்கள் அண்ணன் செல்லுமணி சொல்லும்போது ஆவணப்படுத்தும் போது அது ஒரு இது ஆவணப்படம் மாதிரி டாக்குமெண்ட்ரி மாதிரி வந்துடக்கூடாது. ஆனால் அதில் திரைக்கதையில் சுவைப்படுத்தி கதையை சொல்ல ஆரம்பித்த விதம், ஒரு காவலரை வச்சு மெதுவாக பின்னாடி நிகழ்வை முன் நிகழ்வாக போட்டு அதை ஒரு காவலர் வந்து தலைமை காவலர்கிட்ட ஒரு உயர் அதிகாரிகிட்ட சொல்கிறது போல் திரைக்கதை அமைச்சு போனது என் தம்பி கௌதமனுடைய நேர்த்தி, அவனுடைய திறமைக்கு ஒரு சான்று. அந்த திரைக்கதையை நேர்த்தியாக அதுக்குள்ள ஒரு காதல், அதுக்குள்ள பாசம், அதுக்குள்ள வீரம், அதுக்குள்ள நயவஞ்சகமாக சூழ்ச்சியாக பழிவாங்கப்பட்டதற்கான பழிவாங்கல், அதையெல்லாம் மிக நேர்த்தியாக செஞ்சிருந்தார். சொல்ல வந்ததை அவருடைய மனத்தின் ஓட்டத்தை திரையில் வடித்தது, காட்சிப்படுத்தியதோட மொழிபெயர்த்ததில் என்னுடைய தம்பி பாலமுரளிவர்மனுக்கு பெரிய பங்கு இருக்குது. அதில் சந்தனக்காட்டிலையும் அவன் திறமையை பதிவு பண்ணியிருந்தான். இதுலேயும் உரையாடல் வந்து அசாத்தியமானது. ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ஒரு தத்துவ முழக்கம் மாதிரி பதிவு பண்ணியிருக்காப்புல. இதில் கடைசியாக என் தம்பி சொல்கிறதான், தமிழன் நாங்கள் ஆதியில் எங்களை பர்மாவில் அடித்தாங்க, அப்புறம் மும்பையில் அடித்தாங்க, எல்லா இடங்களையும் நாங்கள் அடி வாங்கி அகதியாக ஓடி வந்தோம். ஆனால் ஒரு இடத்துல தான் நாங்கள் திருப்பி அடித்தோம், அது தமிழில் மண்ணில் தான். அதை தான் என் தம்பி சொல்கிறான், நாங்கள் எங்களுக்கு அடி வாங்கி குனிஞ்சவன் இல்லைடா, திருப்பி அடித்தது சந்தனக்காடு, அப்புறம் முந்திரி காடு, பிறகு வன்னிக்காடு அப்படின்னு. அறம் தோற்கும்போது மரம் பிறக்கும். அப்படித்தான் நாங்கள் அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர்கள். அது வீழ்த்தப்படும் போது எங்களுக்கு வழி இல்லை, அப்புறம் மரத்தை எடுத்து வீரத்தோடு போராட வேண்டியது வந்தது. அந்த பரம்பரையில் வந்தவர்கள்ங்கிறத எங்கள் மரபணுவிலேயே அந்த குணம் ஊறி இருக்குங்கிறத சொல்கிறோம். அதில் இந்த படத்தை பார்க்கும்போது எங்கள் அண்ணன் காடுவெட்டி குரு எப்படிப்பட்ட மாண்புமிக்க ஒரு மனிதர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும். சாதியை கடந்து எப்படி மற்ற எல்லா சமூகங்களையும் நேசித்த ஒரு பேரன்புக்காரர், தமிழ் சமூகம் ஒன்றுபட்டு இந்த மண்ணிலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பது எவ்வளவு அவருடைய பெரு விருப்பம், அதையெல்லாம் இந்த படம் அந்த 2.25 மணி நேரத்துக்குள்ளே மிக அழகாக பதிவு பண்ணியிருக்கு. என் தம்பிக்கு நான் பாராட்டுவது, அவருடைய அரசியல் வாழ்க்கையை துண்டிச்சிட்டு தனிப்பட்ட பதிவை அவரை மட்டுமே கொண்டு போனதுங்கிறது ரொம்ப திறமையான ஒரு பதிவு. அதுக்குள்ளே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே எல்லாத்தையும் சுருக்கி ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளே கொண்டு வர முடியுங்கிறது திரைக்கதைக்கு சவாலானது. அதை என் தம்பி கௌதம் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காரு. இந்த இளம் வயதில் அண்ணன் குருவாக வந்த என்னுடைய மகன் தமிழ் கௌதமன் வந்து சிறப்பாக செஞ்சுருக்கான். அவன் அதுக்கு மெனக்கெட்டிருக்கான், அதுக்கான பயிற்சிகளை எடுத்து அவன் திறம்பட நடிச்சிருக்காப்புல. எங்கள் அண்ணன் செல்லுமணி பக்கத்தில் உட்காந்து அவனே படம் முழுக்க நடிச்சிருக்கலாம்னு நல்லா இருந்திருக்கும் போல இருக்குது சிறாப்புல. உன் தம்பியை விட உன் தம்பி பையன் அது பின்னிருக்கானப்பா அப்படின்னு. ஏன்னா அவன் கொஞ்ச நேரம் வந்தாலும் அது அந்த கதையின் இதயமான பகுதியினால் அது ஈர்ப்பு அதிகமாகிடுச்சு. அவர் சொல்லும் போக போக திரைக்கதை ஓட்டத்தில் என் தம்பி எடுக்கும்போதே சொன்னதான், கடைசி போக 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 கதைக்குள்ளே ஒன்றி கௌதம் நடிக்கிறாங்கிறத விட்டுட்டு எங்கள் அண்ணன் குருவையே நேரில் பார்க்குற மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒரு ஈர்ப்பு வந்துட்டுது. அதில் கடைசி காட்சியில் போக போக இதே அப்போலோ மருத்துவமனையில் நான் எங்கள் அண்ணனை போய் பார்க்க போனதெல்லாம் அந்த நினைவுக்கு வந்து நான் அந்த இடத்துல ரொம்ப நெகிழ்ந்து ஒரு மாதிரி ஆயிட்டேன். நான் மருத்துவமனையில் நான் உட்காந்துருந்தது அந்த இதெல்லாம் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. எங்கள் அண்ணனுக்கு இந்த நுரையீரல் தொற்று இதில் அவர் நினச்சிருந்தா 1 கோடியெல்லாம் பிச்சைக்கார காசு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கலாம். அவருக்காக கொட்டி கொடுக்க உலகம் முழுமைக்கும் தமிழர்கள் இருந்தாங்க. அவன் உண்மையிலே மாவீரன். ஏன்னா அன்னைக்கு இருந்த அடக்குமுறையில் இன்னொரு மாவீரன் எங்கள் தலைவருக்கு ஆயுதங்களை கடத்தி அனுப்பி அதனால் என்ன வந்தாலும் சந்திக்கலாம்னு இருந்த ஒரு வீரன். அதனால் சும்மா பேர் மாவீரன்னு மக்கள் சொல்லலை, மக்களுக்காக நின்ன வீரனுங்கிறதுனால உண்மையிலே மாவீரன் அவர். அவரை பற்றிய பதிவு வரும்போது எல்லாருமே நினைப்பாங்க, பொது சமூகமே என்ன நினைக்கும்னா, குரு வன்னியர் சங்க தலைவர் தானே அப்படின்ட்டு. அவர் அதை தாண்டிய ஒரு மானுட பற்றாளர். வள்ளலார் மண் இல்லை அது உலகம் கடந்து வென்று பெருநிலப்பரப்பை ஆட்சி செய்த பெருமன்னனினுடைய வாரிசுகள் நாங்கள். எந்த நிலத்தையும் நாங்கள் அடிமைப்படுத்தி ஆண்டோங்கிறது எங்கள் வரலாற்றில் செய்தி இல்லை.
அந்த நிலத்தை அவங்களே ஆளை வச்சு கப்பங்கொட்ட சொல்லிட்டு வந்தது தான் எங்கள் பரம்பரை. ஆனால் எங்களை வென்ற ஆண்டவர்கள் தான் தன் மக்களை குடியேற்றி கொடியும் ஏற்றி எங்களை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள். தமிழரின் மரபு எந்த நிலத்தையும் எந்த இனத்தையும் நாங்கள் அடிமைப்படுத்தி ஆண்டது வரலாற்றிலே பதிவு இருக்காது. இது காரணம் அறம் சார்ந்து வாழ்ந்து நின்ற கூட்டம்ங்கிறது தான். அதை மிக நேர்த்தியாக பதிவு பண்ணியிருந்தார். அதில் என் தம்பி இறுதியாக சொன்ன உரையாடல் தான் மிக நெகிழ்ச்சியானது. ஒரு நாள் வருவாண்டா ஒருத்தன் இந்த தமிழ் சமூகத்தை ஓர்மைப்படுத்தி, அதை தான் என் தம்பி முத்துக்குமாரும் மரணிக்கும் போது சொல்லி போனான். அதே தான் எங்கள் அண்ணனுடைய இறுதி மூச்சும் அதுதான். இப்போ அது இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மகனாக எங்கள் அண்ணன் குரு இருந்தால் இப்போ பட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற இந்த பிணக்கு எல்லாம் சத்தியமாக இருந்திருக்காது. அதெல்லாம் நினைக்கும்போது வலியாக தான் இருக்குது. என் தம்பி கௌதம் எடுக்கும்போதே சொன்னால் அது ரொம்ப நல்லா வந்திருக்குது அப்படின்ட்டு. சரி நீ செஞ்சிரு அப்படின்னு. அவன் சிரமப்பட்டது எனக்கு தான் தெரியும். நான் 3 ஆண்டுகள் இருக்குமா 3 ஆண்டுகளாக சின்ன சின்ன முதலாளிகளை கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்த்த மாதிரி பணம் சேர்த்து அதை வச்சு எடுத்து இன்றைக்கி கொண்டாந்து திரைக்கு நாளைக்கு வரப்போகுதுன்னு நினைக்கும்போது ஒரு 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 மகிழ்ச்சி இருக்குது. அது இது உறுதியாக இந்த படம் இல்லையும் ஒரு சில பகுதி படமோ ஒரு தொகுதி படமோ இல்லை. இது வந்து மறுமலர்ச்சின்னு என் தம்பி ஒரு படம் எடுத்திருந்தா அம்மா அந்த பாரதி, அது ராசு படையாச்சி வச்சு அது அது ரொம்ப நெகிழ்ச்சியாக உணர்ந்தேன். அதை விடவும் இந்த படம் வந்து நெகிழ்ச்சி. எங்கள் அண்ணன் குருவை தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு. இந்த மனிதனைப் போல நாமும் வாழணும், மக்களை மண்ணை நேசித்து அப்படின்னு இன்னொரு தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு படிப்பினையாக ஒரு பாடமாக இது அமையுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. என்னுடைய மைத்துன தங்கர்பச்சான் அவர்களோட படத்தை பார்த்துட்டு ஒரு பதிவு போட்டிருந்தார். அதை இரவில் என் தம்பி அனுப்பியிருந்தான். அவன் சாதாரணமாக எந்த படத்தையும் பாராட்ட மாட்டான். அவனுக்கு பென்கரே சுமாரான படம் தான். பிரேவ் ஹார்ட் கூட என்ன எடுத்திருக்காம்போ இதெல்லாம் ஒரு படம்ங்கிற அப்படி தான் சொல்லுவான். அவன் ஒரு படத்தை பார்த்துட்டு கடிதம் எழுதியிருக்கிறான்னா உண்மையிலே அவன் திருந்திட்டான் தான். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அது எவ்வளோ பாராட்டினாலும் தகும். நான் நடுவால் நின்றுங்கிட்டு என் தம்பிங்கிட்ட என் மகனை 2 தம்பிகளையும் பாராட்டிகிட்டே இருக்கிறது ஒரு ஏதோ சொல்கிறாருன்னு நினைக்கலாம். ஆனால் படம் பார்க்கும்போது நாங்கள் சொன்ன அத்தனையும் சத்திய வார்த்தைகள்னு உங்களுக்கு தெரிய வரும். இது சில இழப்புகள் வந்து ரொம்ப மீள முடியாது. இது துயரத்தை தரும். மனசு தெரியும் எப்படியும் பிறந்தா இறந்து தானே ஆகணுங்கிற யதார்த்தம் புரிஞ்ச மனிதர்களாக இருந்தாலும் சில உயிரிழப்பை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும். அதில் ஒன்று எங்கள் அண்ணன் குருவுடைய இழப்பு. இன்னும் ஒரு 15-20 ஆண்டுகள் இந்த மண்ணுக்காக இருந்திருக்கலாம். அது அந்த போல் வீரர்கள் இல்லாதனால இன்றைக்கி நாங்கள் சொந்த நாட்டிலே அகதிகளாக நிலத்தை இழந்து அடித்து விரட்டப்படுறோம். சிப்காடு தொழிற்சாலை மீத்தேன் ஈத்தேன் நிலக்கரிக்கு 66,000-70,000 ஏக்கர் எடுத்துட்டான். 96,000 ஏக்கர் இப்போ மறுபடியும் 26 ஏக்கரை கைது பண்ணி வச்சு ஆக்கிரமித்து வச்சுருக்குது. இதே நாங்கள் மறுபடியும் எங்கள் அண்ணன் விட்ட இடத்துல நாங்கள் போராடி தடுத்து வச்சுட்டு இருக்கோம். அதை புவனகிரி எக்ஸ்டென்ஷன் போயிட்டுருக்கு. சரி யுத்தமே இருக்குது, அதை செஞ்சு தான் தீரணும். இப்போ வந்து ஒரு ஹிட்லருடைய என் நாடு என் மக்கள் எனது போராட்டம் மெயின் கேம்பை தமிழில் மொழிபெயர்த்து எழுதின அந்த எழுத்தாளர் அவர் முன்னுரையில் எழுதுவார், இந்த புத்தகத்தை நீங்கள் முழுக்க ரொம்ப பெரிய 500-600 பக்கம்லாம் இல்லை, ஒரு 300 பக்கம்தான் இருக்கும். அதை நீங்கள் குனிந்து படித்து விட்டு நிமிரும்போது தலைவனாக தான் நிமிருவாயும்பவில்லை. ஒரு இளைஞன் வந்து குனிந்து படித்துட்டு நிமிர்ந்தான்னா தலைவனாக தான் நிமிருவான்னு. அது மாதிரி இந்த படத்தை பார்க்குற ஒவ்வொரு மகனும் தமிழ் மகனும் தலைவனாக தான் திரையரங்கை விட்டு வெளியில் வருவான். ஏன்னா மக்களுக்காக போராடணும், மக்களுக்காக நிற்கணும், அந்த அர்ப்பணிப்பு அவசியங்கிறது இந்த படம் கற்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு படைப்பை ஒரு ஒரு நெடுந்தொடராக இல்லை, ஒரு 2.25 மணி நேரத்துக்குள்ளே கொடுத்ததுங்கிறது என் தம்பி கௌதமனுடைய அசாத்திய திறமை. அந்த திரைக்கதைக்கு அதை உரையாடலில் உயிர் கொடுத்து நிறுத்தியவன் என்னுடைய தம்பி பாலமுரளிவர்மன். தம்பி ஜிவி பிரகாசனுடைய பாடல்கள், அதுக்கு வந்து உயிரோட்டமான வரிகளை அவரை விட்டால் இன்றைக்கி எழுதுவதற்கு யார் இருக்கா? ஐயா
ஆமாம், உண்மையிலேயே முத்தமிழ் பேரரசர் அவர். அவர் எழுதியிருக்கிறார், எங்களுடைய உணர்வோடு கலந்து போன வார்த்தைகளை ஒரு வரலாற்று பதிவாக எழுதி கொடுத்து அதை தூக்கி நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் பின்னணி இசை சான்சேஸ் அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நடன தம்பி தினேஷ் அவர்கள், அந்த சில்வா படத்தொகுப்பு ராஜா முகமது எல்லாருமே ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நேர்த்தி. காடு வெட்டு குருவை பார்க்குற கதாநாயகனா அப்படின்னு நினைப்பீங்க. அவர் அதையும் தாண்டிய ஒரு குணம் கொண்ட ஒரு மனிதர் அவர். ரொம்ப நல்லா இருந்தது. அதில் எங்களுடைய மாமா இளவரசு, அந்த தம்பி கிங்ஸ்லி, அந்த பிரபாகர், அந்த நம்ம பாகுபலியில் நடித்த எல்லாருக்குமே நல்ல கதாபாத்திரங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அன்னை மன்சூர் அலிக்கானது இதெல்லாம் மண்ணை மக்களை நேசிக்கிற ஒரு உண்மையான ஒரு தலைவனை, ஒரு மகனை விலை பேச முடியாதுங்கிறதுக்கு சான்று. விலை பேச அனுமதிக்கக்கூடாது அது அப்படிங்கிறதுக்கெல்லாம் அண்ணனுடைய வாழ்க்கை ஒரு சான்று. எங்களுக்கெல்லாம் ஒரு சமகாலத்தில் முன்னாடி நடந்து போன முன்னத்தி ஏறுது. அது எவ்வளவு பாராட்டினாலும் தகும். என் தம்பியை இதை துணிஞ்சு எடுத்தான். ஏன்னா அதில் ஒரு சின்ன பிழை வந்தாலும் அவன் தெருவில் நடமாட முடியாது. அது அவ்வளோ பெரிய பேராபத்து இருக்குது. எனக்கு தெரியும். உன்னை யார் இதை எடுக்க சொன்னதுன்னு வரும். ஆனால் அதை எல்லாரும் கொண்டாடுற மாதிரி எடுத்துட்டான். அது படம்னு சொல்ல முடியாது, ஒரு வரலாற்று பதிவு. அது எல்லாராலும் நேசிக்கப்படும், போற்றப்படும், மாபெரும் வெற்றியடையும் படம். அதுக்காக நான் வாழ்த்துறேன், மன நிறைவோடு வாழ்த்துறேன். உலகமெங்கும் இருக்கிற என் உயிர் சொந்தங்கள், நமக்காக நின்ன ஒரு மகனினுடைய வாழ்க்கை பதிவாயிருக்கு. அதை பார்த்து வரவேற்று பாராட்டுங்கள். அதுபோல் நாமும் இந்த மண்ணுக்கு மக்களுக்காக வாழ வேண்டும் என்கிற படிப்பினையை பெற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் இங்கே கற்றவை பற்றவை தான், தீயவை இதுதான் இருக்கிற கோட்பாடு. இதை என் தம்பி கபிலன் எழுதியிருப்பான். மாதிரி கற்றவற்றை பற்ற வைக்கணும். அதை என் தம்பி சிறப்பாக செஞ்சுருக்கான் கௌதமன். அவனுடைய உழைப்பு ரொம்ப அசாத்தியமானது. ஏன்னா 3 ஆண்டுகள் அதையே இருந்து கொஞ்சம் தொய்வு விட்டால், இடைவெளி விட்டால் படத்தில் திரைக்கதையில் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக நினைக்கும் போதெல்லாம் படப்பிடிப்பு வச்சோம்னா அது ஒரே சீருக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் அவன் அந்த பொருளாதார நெருக்கடியில் சிரமப்பட்டாங்கிறது படத்தை பார்க்கும்போது தெரியலை. அவ்வளவு பிரம்மாண்டமாக படத்தை பதிவு பண்ணிட்டான். இந்த கடைசி 40 நிமிடங்கள் மிக நெகிழ்ச்சியாக இருந்தது. என்னுடைய மகன் தமிழோடைய அந்த எடுத்துக்காட்டு பகுதியும் மிக நேர்த்தியாக வந்திருந்தது. சிறந்த படைப்பை தந்த அத்தனை பேருக்கும், இப்படி ஒரு படத்தை எடுப்போம்னு ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்ட என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். மறுபடி பாட்டு வெளியீட்டு விழாவில் சந்தித்தோம், முன்னோட்டு விழாவில் சந்தித்தோம். இன்றைக்கி படத்தை பார்த்துட்டு பேசி சந்திக்கிறோம். வெற்றி விழாவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிகப்பெரிய வரலாற்று பதிவை பார்த்துட்டு வந்திருக்கோம் வெளியே. படையாண்ட மாவீரா, மருத்துவர் ஐயா உருவாக்கிய சமரசம் இல்லாத ஒரு போராளியோட வாழ்க்கை பதிவு இது வரைக்கும் இணையதளத்தில் இல்லை நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுகிறப்போ கூட மாவீரன் ஜெயகுரு அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு அந்த எண்ணத்தையே முழுசாக மாற்றக்கூடிய ஒரு படைப்பை அண்ணன் கௌதமன் அண்ணன் படைச்சிருக்காங்க. நீங்கள் ஈஸியாக அவரை பற்றி சொல்லிட்டு போயிடுவீங்க, இவர் ஒரு ஜாதிக்கான தலைவர், ஒரு ஜாதி பிரச்சனை மட்டும்தான் பேசுவார்னு. அது அரியலூர் மாவட்டத்தில் போய் அங்கே அந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் அவரை பற்றி தெரியும். வன்னியர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்க அவரை பற்றி தெரியும். அதை தாண்டி அவரை பற்றின ஒரு பெரிய பிம்பம் மறைக்கப்பட்டிருந்தது. அது இன்றைக்கி உடஞ்சிருக்கு. படையாண்ட மாவீரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பதிவு. அவர் மொத்த தமிழ் சமூகத்துக்கும் அரியலூரில் வாழ்ந்த அந்த மக்களுக்கும் எந்த சமரசமும் இல்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக 2 தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கடைசியில் அவர் மறையிறப்ப எப்படி மறைஞ்சார், எந்த நிலையில் மறைஞ்சார் அப்படின்றதெல்லாம் ஒரு இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கும் அவர் கூட அவரோட சமகால தலைமுறைக்குமே பல பேருக்கு தெரியாததை மிகப்பெரிய பதிவு பண்ணிட்டாங்க அண்ணன்.
அது சாதாரண ஒரு பதிவாக இல்லை. எங்கள் சமீப காலத்தில் நான் பார்த்த பயோபிக் நிறைய இருக்குது. அதில் இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஏன்னா அவர் வந்து அவருக்காக ஒரு நாள் கூட யோசிக்காத ஒரு மிகப்பெரிய போராளி. இந்த மண்ணுக்காக யோசித்த ஒரு போராளி. எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் வாங்கி அவர் அந்த நுரையீரல் நோயில் இருந்தப்போ கூட ஜெயிலில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு திருப்பி வெளியே வந்து அந்த மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு மிகப்பெரிய போராளி அவர். சீமான் அண்ணன் சொன்ன மாதிரி நானும் அவரோட இறுதி காலகட்டங்களில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கூட இருந்திருக்கேன், பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு போராளியோட வாழ்க்கை பதிவை வந்து இவ்வளோ அழகாக இவ்வளோ நேர்த்தியாக திரைக்கதையில் வந்து 2.5 மணி நேரம், இது வந்து ஒரு வெப் சீரிஸாக எடுக்க வேண்டிய ஒரு கதை. குறைஞ்சது ஒரு 10 எபிசோடாவது பண்ணால் தான் அவரோட முழுசாக புரிஞ்சிக்க முடியும். அது அழகாக ஒரு 2.25 மணி நேரத்துக்குள்ளே சுருக்கி அவரே அண்ணனே கௌதம் அண்ணனே குரு அண்ணனாக மாறி நடித்து நாங்கள் எதிர்பார்க்கல அவர் இப்படி ஒரு நடிப்பு நடிச்சிருப்பார். நான் கூட ஏன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஹீரோ கொண்டு வந்திருக்கலாமே, இது இன்னும் பெருசாக சேர்ந்துருக்கும்னு நினச்சா அது தப்பு தான். அவர்கிட்ட பேசினது அவர் அதுக்கு என்ன நியாயம் செய்யணுமோ அதை செஞ்சுருக்காரு. நான் வன்னிய சமூகத்தை சேர்ந்து வந்ததால் எங்கள் எல்லாருக்குமே குரு அண்ணன் இன்னொரு 20 வருஷம் வாழ்ந்துருக்கலாம் எங்கள் கூட இந்த மக்களுக்காக அப்படின்னு ஒரு தாக்கம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அது படம் பார்க்குறப்ப அது உணர முடிஞ்சுது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து இவ்வளோ சீக்கிரம் இறைவன் கூப்பிட்டு போயிட்டானே அப்படின்னு. ஒரு மிகப்பெரிய படைப்பு. சென்னையில் இருக்கவங்க முக்கியமாக முதல்ல போய் இதை பார்க்கணும். இது சி சென்டர், பி சென்டர், ஏ சென்டர் அப்படிலாம் இல்லை. அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு அந்த மக்களுக்கு தெரியும். தெரியாத மக்கள் போய் இதை முதல்ல பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மாவீரன் ஜே குரு அப்படின்ற ஒரு மனிதனோட குணம், அவருக்கு இருந்த அறம், அவருக்கு இந்த மண் மேலே இருந்த காதல், அவருக்கு இந்த தேசியம் மேலே இருந்த பற்று, அதெல்லாம் வந்து புரியும். அது வந்து மொத்தமாக அந்த படத்தில் இருக்க அத்தனை பேரும் அவ்வளோ அற்புதமாக பதிவு பண்ணிட்டாங்க. அது இப்படி ஒரு கதையை சொல்கிறப்ப கண்டிப்பாக நிறைய பேர் தயங்கிருப்பேன். ஏன்னா நான் அதை அனுபவிச்சிட்ருக்கேன். ஒரு கதையை அந்த மண்ணுக்காக போய் சொல்கிறப்ப ஒரு நடிகர்களும் அது இல்லை நடிகர்கள் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் அவங்களாம் எப்படி தயங்குறாங்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டி சமுத்திரக்கனி அண்ணன், சரண்யா மேடம், மன்சூலிகான் சார், கிங்ஸ்டன் அண்ணன், இன்னும் பல நடிகர்கள் அந்த வில்லனை நடித்தவங்க அவங்க, அப்புறம் இதுக்கு இசையமைச்ச ஜிவி பிரகாஷ் சார், பாடல்கள் எழுதின ஐயா வைரமுத்து கவிஞர் அவர்கள், பின்னணி இசை பண்ண சாம்சியஸ் சார், இவங்க எல்லாருக்கும் நான் இந்த தருணத்தில் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கு கேமராமேனாக ஒர்க் பண்ணவங்க, ஆர்ட் டைரக்டர், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தவங்க, அண்டு இந்த படம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண அத்தனை ப்ரொடியூசர்ஸ், அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய வரலாறு. இந்த படம் என்ன கலெக்ஷன் பண்ண போகுது, இந்த படம் எவ்வளோ பெருசாக போய் சேரப்போதெல்லாம் தாண்டி இது ஒரு மிகப்பெரிய பதிவு. குறைஞ்சது அடுத்த ஒரு 50 வருஷத்துக்காவது இந்த பதிவு வந்து ரொம்ப நிலைச்சி நிற்கும். அந்த மாதிரியான ஒரு வரலாற்று பதிவு இது. நான் எதிர்பார்க்கல கௌதம் அண்ணன் எங்க நீங்களும் தம்பி இப்படி ஒரு ஆக்டிங் கொடுப்பு இவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. நிஜமாலே ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு பதிவு. அது நம்ம கண்கலங்காமல் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மீடியா முன்னாடி இது வரைக்கும் நான் அந்த மாதிரிலாம் நின்னதில்லை. எமோஷ்னலாக ரொம்ப எமோஷ்னலான ஒரு தருணம். பெருசாக கொண்டாட போகிறாங்க வட மாவட்டத்தில் இந்த படத்தை. நான் ரெக்வஸ்ட் பண்ணுறதெல்லாம் அதை தாண்டி மொத்த தமிழ்நாடும் மொத்த தமிழர்களும் இந்த படத்தை வந்து ஒரு தடவை பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மனிதனோட மாவீரன் ஜெய குருன்ற அந்த மனிதனோட போராட்டம் என்ன, அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு புரியும். இன்னொரு தடவை அவரை பற்றி நம்ம எப்போயாவது தப்பாக பேசணுன்ற எண்ணம் வந்து உங்களுக்கு மறையும். ஸோ இந்த நோக்கத்தை வந்து வெற்றி எடுத்த அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நான் என்ன சொல்கிறது, நன்றி தான் சொல்லணும். எங்கள் மொத்த வன்னிய சமூகம் சார்பாக கௌதம் அண்ணனுக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த படத்தை பண்ணதுக்கு அத்தனை ப்ரொடியூசர்ஸ்க்கும் நன்றி சொல்லிக்கிறோம். எல்லாம் தைரியமாக இருங்க. இந்த படம் போய் மக்கள்கிட்ட பெருசாக சேரும், மிகப்பெரிய வெற்றி பெறும். வாழ்த்துக்கள் அவ்வளோ பேரும். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். கௌதம் சாரை வந்து எனக்கு மகிழ்ச்சின்ற ஒரு படத்தில் அறிமுகமாகி ரொம்ப நட்பானார். இன்றைக்கி அந்த மகிழ்ச்சி எனக்கு வந்து மிகப்பெரிய நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதாவது நெருப்பு அப்படின்னு சொன்ன ஒரு கதாபாத்திரம், அந்த இளைஞனாக நம்ம தம்பி தமிழ் வெளியில் வரும்போது நீரிலிருந்து வருவார். அதுவே அந்த இடத்துலையே வந்து அது ஒரு பெரிய நெகிழ்ச்சியாக இருந்தது. அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது யதார்த்தமாக நடந்த ஒரு கதையை இவ்வளோ யதார்த்தமாக மிகைப்படுத்தாமல், சினிமாவுக்கான ஒரு தன்மையும் இருந்தும் சினிமாவுக்கு ஒரு தன்மை இல்லாத மாதிரியும் கொஞ்சம் கூட, அதாவது துணை நடிகர்கள் கூட இவ்வளோ பிரமாதமாக நடிப்பாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை.
அதுவும் சின்ன வயசு கேரக்டரு பெரிய ஆள் ஆன பிறகு அதே முகஜாடையிலேயே இருந்தது. பெரிய வியப்பாக இருந்தது. அந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து போலீஸ்காரங்க அடித்த அதே பெண் வந்து இன்னொரு சமயத்தில் அந்த எமோஷனலை காட்டும்போது அந்த ஸ்பிரிட்டு கொஞ்சம் கூட குறையாமல் இருந்தது. எப்போதுமே வெற்றிங்கிறது வந்து நம்ம மட்டும் பண்ணுறதில்ல, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது தான் அது மாபெரும் வெற்றி ஆகுது. அப்படி ஒரு பெரிய வெற்றியை வந்து கொடுத்துருக்காரு. இது வந்து ரொம்ப நாள் கழித்து நரம்பெல்லாம் துடிக்கிற ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுத்துட்டாரு. எனக்கு சார் செல்வமணி சார் சொன்ன மாதிரி இன்னொரு விஜயகாந்த் தான் எனக்கு. இப்போ ஒரு விஜயகாந்த் இல்லாத இடத்த இனிமேல் அவர் கண்டிப்பாக நிரப்புவார்னு நினைக்கிறேன். அவரை பார்க்கும்போதெல்லாம் அந்த ஃபீலிங் இருந்தது. அப்புறம் தூரமாக வந்து அந்த பனியனில் இருக்கிற அந்த சட்டையெல்லாம் எனக்கு வந்து விஜயகாந்தா இல்லை கௌதம் சாரான்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு எனக்கு. ஆனால் இது நமக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்த படங்கள் மாதிரி இருந்தாலும் ஆனால் அதுதான் உண்மை. ஒரு பெரிய ஒரு வீரனுடைய கதையை இந்த மாதிரி உள்ளவங்க வந்து வெளியில் கொண்டு வரும்போது அவங்களோட உண்மையான விஷயம் நமக்கு தெரியும் போது நமக்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. அதாவது சில நேரங்கள்லாம் அந்த ஃபேக்ட்ரியை காட்டும்போது நம்ம மனசில் பதபதைக்குது. ஏன்னா அப்போ ஒரு நிஜமான மனிதர்களுக்கு எப்படி இருந்திருக்கும், தன்னோட இனத்தையும் தன்னுடைய குணத்தையும் தன்னுடைய ஃபுல் ஆதாரத்தையும் அவங்க இழக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை எவ்வளோ எமோஷ்னலாக எடுக்க முடியுமோ எந்த இடத்துலையுமே எமோஷனல் குறையில, ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அப்படியே ஜிவ்வுன்னு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருந்தாரு. அது ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது துப்பாக்கி சண்டைகள் கலாச்சாரத்தில் இப்போ இருந்தாலும் அவர் ஒவ்வொரு சமயமும் அவர் எடுக்கும்போது அந்த மரக்கட்டையை எடுத்து வீழ்த்தும் போது தான் வந்து அவருடைய அந்த பலம் ரொம்ப அருமையாக சூப்பராக ஒரு தெரிஞ்சது. இந்த நேரத்தில் வந்து நான் வெளியில் வரும்போது கூட அவர் அந்த ஒரு ஃபீலிங்கில் தான் பார்த்தேன். தம்பி தமிழை கூட அப்படி தான் பார்த்தேன். ஒரு எமோஷ்னலோடு தான் அவங்கள என்னால் இப்போ பார்க்க முடியுது. வீட்டுக்கு போய் தான் அந்த எமோஷனல் எனக்கு முடியும்னு நினைக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இதில் சில படங்கள்லாம் வரைஞ்சேன் நான். அதனால ஆமாம், பிளாஸ்பேக்கில் வரைஞ்ச படங்கள் வரைஞ்சேன். சின்ன வயசுலேயே ஆமாம். இப்போ இந்திய அளவில் இருக்கிற ஒரு உலக அளவில் இருக்கிற நன்றி சார், நன்றி, தேங்க்யூ. சார் வாங்க சார். வணக்கம், நான் ஈவி கணேஷ் பாபு, திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர். வா கௌதமன் அவர்களுடைய படையாண்ட மாவீரா இந்த படத்தை பற்றி பொதுவான வெளியில் ஒரு கருத்துக்கள் இருக்குது. இது ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்து மக்கள் தான் அந்த படத்தை பார்ப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கானது, ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கானது தான் இந்த படம் அப்படின்னு பொதுவாக ஒரு கருத்துக்கள் இருக்குது. நான் வந்து எல்லா தரப்பு நண்பர்கள்ட்டையும் பழகிட்டுருக்கேன். தலித்திய சிந்தனை உள்ளவங்கள்ட்டையும் பழகிட்டுருக்கேன், ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ளவங்கள்ட்டையும் பழகிட்டுருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் இருக்கிற அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளார்ந்த உள்ள ஒரு மனிதன் இருப்பான்ல, அந்த மனிதனோட நான் நெருங்கி பழகுவேன். அதனால் வந்து சில பேர் என்னை வந்து இவன் வந்து ஜால்ரா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி நான் வந்து எல்லாரையும் மனிதனாக தான் பார்க்குறேன். அந்த வகையில் வந்து இந்த நிச்சயமாக வந்து வா கௌதமன் அப்படி ஒரு ஜாதி படம் எடுத்திருக்க மாட்டார் அப்படின்னு எனக்கு உறுதியாக தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஜாதியை உயர்த்தி குறிப்பிட்ட ஜாதியை மட்டப்படுத்தி அப்படி எடுத்திருக்க மாட்டார் அப்படின்னு தெரியும். இருந்தாலும் இந்த படம் வந்து சாதாரணமாக வெளிவரல. இது வந்து வயிற்றில் வந்து கொடி சுற்றிக்கிட்டா எப்படி ஒரு குழந்தை வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குமோ அது மாதிரி இந்த படம் வெளியில் வர்றதுக்கு பல கட்ட போராட்டங்களை சந்தித்து இந்த திரைப்படம் வெளில வந்திருக்கு. அரசாங்கம் வந்து இந்த படம் சம்மந்தப்பட்ட அந்த கூறுகள் எல்லாம் வந்து உண்மையிலே நடந்திருக்கா அப்படின்னு மிக தீவிரமான ஆராய்ச்சி செய்து அந்த ஆவணங்கள்லாம் பரிசீலனை பண்ணி அரசாங்கம் வந்து இது சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் அன்னைக்கு வந்து அந்த பேப்பர்ஸ், அந்த நாளிதழ்கள் இது எல்லாத்தையும் உறுதிப்படுத்தி அதிகாரிகள் எல்லாம் உறுதிப்படுத்தி அதற்காக ஒவ்வொரு கட்டமாக தாண்டி தான் இந்த திரைப்படம் வந்து இன்றைக்கி வந்து மக்களுடைய பார்வைக்கு வந்திருக்கு. இந்த திரைப்படம் வந்து ஏதோ ஒரு 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 சமூகம், ஒரு ஜாதி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க எல்லாருமே இப்போ நேற்று கூட என்னுடைய ஒரு நண்பர் வந்து அந்த படத்துக்கு மாற்று சிந்தனை உள்ள ஒரு நண்பர் வந்து வா கௌதமன் அவர்களை வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளை திட்டினார். அவர் வந்து ஒரு ஜாதி படம் எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த படம் அப்படி இல்லை. இந்த படம் வந்து ஒரு கல்வி தான் வந்து எல்லா மக்களையும் அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமான ஒரு இடத்துல வைக்கும் அப்படின்னு இந்த கதை நாயகன் சொல்கிற மாதிரியான ஒரு கருத்து இந்த படத்தில் இருக்குது. அந்த வகையில் வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் ஏதோ ஒன்று நினச்சிட்டு வராமல் போயிட்டீங்கன்னா இழப்பு வந்து கௌதமனுக்கு இல்லை, உங்களுக்கு தான். ஏன்னா வந்து ஜாதி என்ற பெயரில் சொல்லப்பட்டு இன்று நடக்காத ஏதோ ஒரு விஷயத்த 20 வருடம் முன்பு நடந்த ஒரு விஷயத்த
சொல்லிட்டு இருக்கிற இன்னைக்கு வர்ற சில ஜாதி படங்களுக்கு மத்தியில் அப்படியே ரத்தமும் சதையுமா நடந்த உண்மையை, இது எல்லாருக்குமான மனிதனா, ஒரு சமூகத்துக்கான மனிதனா இல்லாமல் ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு முட்டைவாசியாக ஒரு கூட்டுக்குள்ளே சிக்கும் மனிதனா இல்லாமல் எல்லாருடைய ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு மட்டுமில்ல, இந்த மண்ணில் வாழக்கூடிய அனைவருக்குமான வேற மனிதன் இந்த மண்ணில் வாழ்ந்தாலும் கூட அந்த மனிதனுக்கான ஒரு உரிமையை போராடக்கூடிய ஒரு கதை நாயகனா கௌதமன் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் அந்த குரு அவர்களுடைய அந்த கதாபாத்திரம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, அதில் எவ்வளவு உண்மை இருக்குது, அந்த குரு எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்காகவும் மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த அடிப்படை உரிமைக்காகவும் போராடினார் அப்படிங்கிறத ரொம்ப உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த படத்தை தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாறுபட்ட கருத்து உள்ளவர்களும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக குரு அவர்கள் மீதும் கௌதமன் அவர்கள் மீதும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மரியாதை ஏற்படும். இந்த படத்தை தவறாமல் தேட்டரில் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட ரிலீஸ் ஆகக்கூடிய மற்ற படங்களும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற ரிவ்யூ வந்திருக்கு. இந்த படத்தோட சேர்ந்து ரிலீஸ் ஆகிற எல்லா படமுமே நல்லா ஓடணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. அங்கேயும் பார்த்துட்டு இங்கேயும் எங்களோட நின்னதுங்கிறது மறக்க முடியாது. என்னை விட இந்த படம் வெளியே வரணும்னு போராடின வழக்கறிஞர் டீமு இவங்க. ராஜேஷ், ஹசன், ஆமாம், எல்லாம் இவங்களுடைய ஹெட்டு என்னுடைய உயிர் நண்பர் பிரபாகரன். அவர் எல்லா காலகட்டத்திலையும், நான் ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருந்தாலும் சரி, கத்திப்பாராக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு ரூபா கூட வாங்காமல் இந்த படம் வரைக்கும் அவர் உலகத்திலேயே முக்கியமான வழக்கறிஞர். தமிழ்நாடு, இந்தியா இல்லை எல்லா நாடுகள்லேயும் போய் வழக்காடுறவர். அவருடைய ஜூனியர்ஸு. இந்த நேரத்தில் என்னுடைய பேரன்பு